தளபதி விஜயோட மாசான நடிப்புல பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பிட்டு வர்ற திரைப்படம் கோட். இந்த படத்தோட வசூல் சாதனை தற்பொழுது வரைக்கும் நிற்காம ஓடிட்டு இருக்கு. சமீபத்துல படக்குழு தரப்புல இருந்து 400 கோடியை தாண்டி விட்டதாக அறிக்கை விடப்பட்டிருக்கு. தற்பொழுது 3 வாரங்களை கடந்தும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால 500 கோடியை தாண்டி விட்டதாக திரை வட்டாரங்கள் தெரிவிக்குது. தொடர்ந்து வசூல் சாதனை படைத்து வரும் விஜய் அடுத்ததாக ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் நடிக்க இருக்காரு. தளபதி 69 உருவாகும் இந்த படத்தை வினோத் இயக்க இருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தற்பொழுது கோட் திரைப்படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதை அடுத்து OTT பற்றிய அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிப்படுத்தி இருக்கு. கோட் திரைப்படம் 3 மணி நேரம் ஓடக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் ரசிகர்கள் திரையரங்குகள்ல முழுவதுமாக கொண்டாடினாங்க. மேலும் OTT-ல 20 நிமிடங்கள் அதிகமாகவே காட்சிகள் இருக்கிறதாக வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்காரு. நீக்கப்பட்ட காட்சிகளையும் சேர்த்து OTT-ல வெளியில இருப்பதாக தெரிவிச்சிருந்தாரு. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கு. இந்த படத்தை அக்டோபர் 3ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிட போறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். நீக்கப்பட்ட காட்சிகள்ல யோகி பாபுவின் காமெடி மற்றும் சிவகார்த்திகேயன் மோகன் பேசும் உரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கு. ரசிகர்களுக்கு கோட் திரைப்படம் OTT-ல வெளியானா பல சர்ப்ரைஸ்கள் காத்திருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.